ஹாய், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த வீடியோ பார்த்திங்கன்னா ஃப்ளைட்டில் நிறைய முறை போயிருக்கேன்னு சொன்னேன் இல்லைங்களா? அந்த ஃப்ளைட்டோட கிளிப்பிங்லாம் நிறைய இருந்தது. அதை தான் சும்மா அப்படியே எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து போடலான்னு சொல்லிட்டு போட்டுட்ருக்கேன். ஒரு 4-5 ஃப்ளைட்டில் 4-5 கிளிப்பிங் ஒன்றா இருந்தது. சரி, அதெல்லாம் ஒன்றா சேர்த்து போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போகிறேன். ஆனால் இது வரைக்கும் எனக்கு இந்த ஃப்ளைட்டில் இந்த கிளிப்பிங் போடுறேன் இல்லையா, இது எந்த இடத்துக்கு போனேன்ட்டு எனக்கே ஞாபகம் இல்லை. நான் நிறைய முறை ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணியிருக்கிறதுனால எனக்கு எந்த இடம்ட்டு மாத்திரம் சரியாக தெரியவே இல்லை. ஏன்னா ஒன்று தெரியும், ஒரு வேளை நான் போட்டிருக்க ட்ரெஸ்ஸு இந்த வீடியோவில் தெரிஞ்சதுன்னா அப்போது ட்ரெஸ்ஸை வச்சு நம்ம இந்த ஊருக்கு போகணுன்ட்டு கண்டுபிடிப்பேன். ஆனால் இந்த வீடியோவில் எதுலேயுமே நான் இல்லாத மாதிரி தான் இருக்குது. நான் எப்போவுமே எங்களுக்கு எப்போவுமே விங்ஸ் சீட் தான் கிடைக்கும். இந்த ஃப்ளைட்டில் போனாவே விங்ஸுக்கு பக்கத்தில் இருக்க சீட் தான் எங்களுக்கு கிடைக்கும். எப்போவுமே இது வரைக்கும் அந்த மாதிரி தான் கிடச்சிருக்கு. ஆல்மோஸ்ட் அந்த மாதிரி தான் போவோம். நான் அந்த ஃப்ளைட்டில் உட்காரும் போது ஒரே சண்டை போடுவேன். எனக்கு எப்படியாவது விண்டோ சீட் வேணும். விண்டோ சீட்டு எதுக்கு? இந்த மாதிரி எடுக்கிறதுக்காக மாத்திரம்தான். மற்றபடி நம்ம பஸ்ஸில் போகிற மாதிரி வேடிக்கை பார்க்குறதுக்கெல்லாம் ஒன்றுமே இருக்குது. டேக் ஆஃப் ஆச்சுன்னா அவ்வளோதான். ஒன்லி அந்த க்ளவுட்ஸ் தான் தெரியும். அதை பாருங்கள், க்ளவுட்ஸ். இதை தான் நம்ம பார்த்துட்டே போகணும். ஃப்ளைட் ட்ராவலிங்கிறது ரொம்ப ரொம்ப போர். ஆனால் கொஞ்ச நேரம் ஒரு 2 hours அப்படி வேணால் போயிடலாம். ஆனால் ஒரு 8 hours 9 hours அப்படியெல்லாம் போனால் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். சமீபமாக நாங்கள் சவுத் கொரியா போகணும். சவுத் கொரியா போகும்போது 8 hours என்னவோ மலேசியாவிலேருந்து போகணும். ரொம்ப 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 போரிங். பாருங்கள், இப்படி தான் ஃப்ளைட் ட்ராவல் இருக்கும். சரி, இருக்கிற கிளிப்பிங்லாம் எடுத்து போடலான்னு சொல்லிட்டு தான் போட்டிருக்கேன். இது எங்கேயோ ஃப்ளைட் லேண்ட் ஆகுது, கீழே இறங்குற மாதிரி தெரியுது. ஆனால் இது எந்த இடம்ன்ட்டே எனக்கு தெரியவே இல்லை. எந்த இடம் தெரிஞ்சதுன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். தெரியல எந்த இடம்ன்ட்டு. இது அடுத்த ஏதோ கிளிப்பிங். இதுவும் எங்கேன்ட்டு தெரியல. இதுவும் டேக் ஆஃப் ஆகுதா இல்லை இறங்குதா ஒன்றுமே தெரியல. அவ்வளோதான். இப்படி தான் நான் நிறைய ட்ராவல் பண்ண கிளிப்பிங்கெல்லாம் இருக்குது. அதெல்லாம் நீங்கள் பாருங்க சொல்லிட்டு தான் உங்களுக்கு நான் போட்டிருக்கேன். எத்தனை பேருக்கு ஃப்ளைட் ட்ராவல் பிடிக்குன்ட்டு சொல்லுங்கள். ஆனால் எனக்கு ஒரு 2 hours 3 hours இருந்தால் ஓகே. ரொம்ப நேரம் இருந்தால் எனக்கு பிடிக்காது. பாருங்கள், இந்த இடத்துல ஏதோ நைட் டைமில் லேண்ட் ஆகிற மாதிரி தெரியுது. அது எந்த இடம்ன்ட்டு எனக்கே தெரியல. அது நைட் டைம் மாத்திரம் தெரியுது, ஆனால் லேண்ட் ஆகுது பாருங்கள். ஒருவேளை நான் நினைக்கிறேன் மேபி இது தாய்லாந்தாக இருக்கும்னு நினைக்கிறேன். நாங்கள் எப்போவுமே தாய்லாந்து போகும்போது அங்கே ஏர்லி மார்னிங் ஒரு 2 o'clock அப்படி தான் தாய்லாந்தில் லேண்ட் ஆகும். ஒரு 3 times போயிருக்கேன். அது அந்த மாதிரி டைம் தான் லேண்ட் ஆகும். ஒரு வேளை இது